அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி வக்கிரம், 9ல் செவ்வாய், 10ல் குரு புதன், லாபஸ்தானத்தில் சூரியன் கேது, விரய ராசியில் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் சாதகம் என்பதால் ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு பண வரவுகள் மிகுதியாகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம், இடம் வாங்கி போடலாம். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. 10ல் புதன் சாதகம், தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு அனைத்தும் தங்களுக்கு நன்றாக இருக்கும். சூரியன் சாதகம் என்பதால் அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், இடமாற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கலாம். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கும். நல்ல முறையில் புகழ் பெறுவார்கள். மக்களிடையே செல்வாக்கு அனைத்தும் தங்களுக்கு பெருகும். தொழிலில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் உள்ளோருக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்லுதல் வேண்டும். சிலருக்கு கீழ் முதுகு, இடுப்பு போன்ற இடங்களில் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். சில சங்கடங்களை எதிர்கொள்வீர்கள். பல முதலீடுகளில் சற்று கவனம் தேவை. ராசிநாதனே சுக்கிரனே நீச்சமடைந்திருக்கிறார். ஆக சற்று உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். பெண்களிடம் நெருங்கி பழக வேண்டாம். வணிக கூட்டாளிகளுடன் சரியான புரிதல்கள் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மா வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.